எல்லா காவல் நிலையத்திலையும் கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க யாருன்னு கேட்டா விடுதலை சிறுத்தையா தான் இருக்கும். மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்துல பிரச்சனை பண்றது யாருன்னா விடுதலை சிறுத்தை. விடுதலை சிறுத்தைகளினுடைய சுவரொட்டி ஒருத்தரை கண்டிச்சு, ஒரு அரசு அதிகாரியை கண்டிச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல சுவரொட்டி ஒட்டினாங்கன்னா காசுக்காக தான் ஒட்டுவாங்க. ஏங்க இங்கங்க சென்னை சிட்டிக்குள்ள செம்மஞ்சேரியிலையும் கல்லுக்குட்டைக்கும் கண்ணகி நகர் பெரும்பாக்கத்துக்கும் தூக்கி இங்க இருக்கிற ஆதிக்குடிகளை தூக்கி வீசினாங்கல்ல, ஏன் அவ்வளவு பெரிய போராட்டத்தை வெடிக்கல? ஏன் அவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணல விடுதலை சிறுத்தைகள்? ஏன் அதுக்காக எல்லாம் போராடல? நீங்க களத்துல இறங்கி அப்பட்டமாக போய் சொல்றாங்கன்னு ஊடகத்துக்கு முன்னாடி இவர் தான் அவர் அடிச்சாருன்னு சொல்றாங்க. ரஜினிகாந்த் அப்படி சொல்றாரு, நம்ம பாக்குறோம். அதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யறோம்? நகைப்புக்குள்ளாக வேண்டியதா இருக்குது. உலகமே பாக்குது, நம்ம மட்டும் பார்க்கல, உலகமே பாக்குது. அப்ப என்ன நினைப்பாங்க? என்னடா இப்படி பட்டப்பகல்ல விடுதலை சிறுத்தைகள் போய் சொல்லுதுன்னு நினைக்க மாட்டாங்களா? இங்க அது அவங்க தெருங்க, அவங்க ஊருங்க, அதுக்கு பின்னாடி தாங்க அவங்க வீடு. ஏன் அவன் தெருவா இருந்தா, அவன் இந்த ஊரா இருந்தா, பக்கத்துலதான் ஊடா இருந்தா நம்பர் பிளேட் எல்லாம் வண்டி ஓட்டுவியா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அத அவர் எதிர்த்து கேள்வி கேட்கல, இருந்தாலும் அவர் சிரிச்சுக்கிட்டாரு. நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு இன்டென்ஷன் இருந்துச்சா, அவருக்கு இன்டென்ஷன் இருந்துச்சா? மக்கள் தான் பார்த்துட்டாங்களா? அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு எதிராக ஒரு மூத்த வழக்கறிஞர் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் ஆஜரானார். அந்த வழக்கறிஞர் அவரை அடிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் எதிர்த்தரப்பு. அந்த நேரத்துல இந்த செய்தி அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் அழைத்த முதல் நபர் யாருன்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி. நீதான் எனக்கு பாதுகாப்பா வரேன், போனா நான் கூட வரேன், ஆளோட வருவேன், உன் மேல எவன் கை வைக்கிறான் பாப்போன்னு சொன்னா அதே ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மோட சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய தம்பி முத்துப்பாண்டி அவர்களை சந்தித்து சமீபத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை முன்வைத்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் குறித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கண்ணே. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டுட்டாரு. இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன தம்பி? இல்லை, இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அவங்களுக்கும் நடந்த ஒரு மோதல், அது டிஜிபி அலுவலகத்தின் வாசலில் நடக்குது. ஒரு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகிற தலைமை அலுவலகம் அதுதான். தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மாவட்டத்தில் பிரச்சனை நடந்தாலும் சரி, ஒரு மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்தாலும் சரி, எந்த ஒரு கலவரம் நடந்தாலும் சரி, அதை எப்படி கையாளுறதுன்ற முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறது தான் தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைமை அலுவலகம். அதுதான் அதனுடைய தலைமை அதிகாரி அங்கே தான் இருப்பார். கிட்டத்தட்ட அங்கே ஒரு 500 காவலர்கள் இருப்பாங்க. அந்த இடத்துல தமிழ்நாட்டையே காப்பாற்றுற இடத்துல இருக்கிற அந்த காவல்துறையினுடைய அலுவலகத்தின் முன்பாக 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. இது விடுதலை சிறுத்தை, இவர் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிலாம் நமக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால நம்ம சொல்கிறோம். அப்படி விட்டுருங்க. பொது உளவியெல்லாம் நீங்கள் பாருங்கள், மக்கள் பார்க்கும்போது 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. எங்கன்னா காவல்துறையினுடைய அலுவலகத்தின் வாசல்ல. ஆனால் எந்த விதமான நடவடிக்கையுமே காவல்துறை முதல் நாள் எடுக்கலை. ஏன் எடுக்கலை அப்படின்ற கேள்வி இருக்கு. இவர் கத்தி எடுத்து குத்த போனாரு, வெட்டினாரு, அதில் படுகாயம் அடைஞ்சாங்க. அதெல்லாம் தாண்டி 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ சட்ட ஒழுங்கை காப்பாற்றணும்னா என்ன செய்வீங்க? 2 தரப்பு பக்கமே எஃப்ஐஆர் வாங்கியிருக்கீங்க, இவங்க பக்கமே எஃப்ஐஆர் வாங்கியிருக்கீங்க, அவங்க பக்கம் எஃப்ஐஆர் வாங்கியிருக்கீங்க. கூப்பிட்டு 2 பேரையும் ரிமாண்ட் பண்ணி விட வேண்டியதானே? 2 பேரையும் ரிமாண்ட் பண்ணிட்டா அடுத்து திரும்ப இது போல தப்பு செய்யணும்னோ பொது வெளியில சண்டை போடணும்ன்றோ எண்ணம் 2 பேருக்கும் வராது. இல்லை, யாருக்குமே வராது. இவர் இல்ல, உங்களுக்கு திருப்பி இவங்க இந்த கும்பல் திரும்பி சண்டை போடாதுன்னு என்ன இருக்குது? விடுதலை சிறுத்தைகள் திரும்ப அவங்க தாக்குறதுக்கு முயற்சி செய்யறதோ, இவர் அவங்கள தாக்க முயற்சி செய்யறதோ நடக்குமா நடக்காதானா நடக்கும். அப்ப இதை நீங்க கண்ணும் காணாம இருந்தீங்கன்னா இது அப்படிதான் போகும். அப்ப காவல்துறை இதுல ஒருதலை பட்சமாக தங்களுக்கு ஆதரவானவர்களுக்கு ஒரு நிலைப்பாடும், நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் ஒரு மேல ஒரு நிலைப்பாடுமாக அரசு எடுத்துக்கொள்வது ஒரு இது எதேச்சி அதிகார போக்கு, சர்வாதிகார போக்கு, கொடுங்கொன்மை போக்கா நான் பார்க்கிறேன். சரி, இது நடந்தது, சண்டை நடந்தது 6ஆம் தேதி, 7ஆம் தேதி அப்படியே போகுது, 8ஆம் தேதி தான் கைது பண்றீங்க. சரி, 8ஆம் தேதி கைது பண்றீங்க, 8ஆம் தேதி கைது பண்ணி கொண்டு போய் இதுல வைக்கிறீங்க. அப்புறம் மருத்துவமனைக்கு போறாரு, உடல்நிலை சரியில்லாம போகுது, அவரை திருப்பி ரிமாண்டுக்கு கொண்டு வர போறீங்க. அப்ப உங்களை 8ஆம் தேதி கைது செய்யறதுக்கு நிர்பந்திச்சது யார்? சரி, அவங்க பக்கம் எஃப்ஐஆர் ஆயிருக்குது. நீங்க இப்ப நான் உங்களை கொலை முயற்சி செய்யறேன், உங்களை கொலை பண்ண முயற்சி செய்யறேன், உங்களை கத்தியை வச்சு நான் குத்திட்டேன் அப்படின்னா, நான் ஒருத்தர் இன்ஜுரி ஏற்படுத்திட்டேன், எனக்கு எதிர் தரப்புல உள்ளவர் மேல
இப்போ நான் வந்து உங்களை கத்தியை வச்சு குத்திட்டேன் அப்படின்னா நீங்கள் மருத்துவமனையில் இருக்கீங்கன்னா மருத்துவமனையில் இருக்கும் வரைக்கும் தான் எனக்கு பிணை கொடுக்கக்கூடாது. ஆமாம். நீங்கள் மருத்துவமனையிலேருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னா அப்போ கொடுங்காயம் இல்லை, நீங்கள் சரியாயிட்டீங்க, ஒன்றும் பெரிய அபாயகரமான கட்டம் இல்லை, அப்போ நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா எனக்கு நீங்கள் பிணை கொடுக்கலாம். பிணை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து அரசுக்கு இருக்குது, முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அந்த யாருக்கு இவங்க சொல்கிறாங்களா 16 தையல் போட்டாங்கன்னு ஒருத்தர் கட்டு போட்டு உட்காந்து எல்லாம் சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணிடுறாருன்னா 6ஆம் தேதி தாக்குதல் நடக்குது, மருத்துவமனைக்கு போகிறாங்க. 7ஆம் தேதி அவர் பேட்டி கொடுக்குறாரு, அவங்க அலுவலகத்திலே உட்காந்து பேசி பேட்டி கொடுக்குறாரு. எதனால் இந்த சண்டை நடந்துச்சுன்னா நாங்கள் ஒரு லேண்டை வந்து காப்பாற்றுறதுக்காக போனோம். விடுதலை சிறுத்தைகள் லேண்டை காப்பாற்றிச்சு முறையாக நான் இப்போ தான் பார்க்குறேன். விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் லேண்டை காப்பாற்றுறதுக்காக அவங்களுக்காக போராட்டத்தில் நின்று நாங்கள் வந்து இவங்க வந்து ஆட்டையை போட பார்த்தாங்க அந்த லேண்டுக்காக. நாள் என்ன சொன்னாங்க, எங்களை வந்து கத்தி எடுத்து குத்த வந்தார் எங்ககிட்ட, அவர் தான் வந்து வம்புழுத்தாருன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் என்ன சொன்னாங்க, இதை வந்து காவல் ஆணையரினுடைய அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்த போது கூட சொன்னாங்க. அப்போ கூட இவர் லேண்ட் கிராப்பிங் பண்ணிட்டாரு, அந்த நேரத்தில் அதை தட்டி கடிச்சு விடுதலை சிறுத்தை அதற்காக எங்களுக்கு தாக்குதல் பண்ண வந்தாருன்னு அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்களே சொல்லலை, அவங்க வழக்கறிஞர்களே சொல்லலை. ஆனால் அடுத்த நாள் என்ன பண்ணப்படுதுன்னா ஒரு இதை ஜோடிக்கிறாங்க. எப்படின்னா இவர் எப்படி கைது செய்யறதுன்னு முயற்சி செய்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு பொதுவெளியில பெருத்த அவமானம் ஆயிருது. அந்த அவமானத்தை தொடைக்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் விடுதலை சிறுத்தைகளுக்கு இவருக்கு முறைப்பாடு, ஏன் அவங்களுக்கு அவமானம் ஏற்பட்டுச்சு? ஆமா, மக்கள் உலகமே பார்த்துட்டான், தமிழ்நாடு மட்டுமா பார்த்துருக்கிறான், உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாரும் பார்த்துருக்கிறான். டிஜிபி அலுவலக வாசல்ல சண்டை போட்டதுனால அவங்களுக்கு அவமானம் ஏற்பட்டுச்சா, இல்ல ஏர்போர்ட் மூர்த்தியை அடித்து விரட்டி விட்டார் அப்படிங்கிறதுனால அவமானம் ஏற்பட்டுச்சா? பொதுவெளியில சண்டை போடுவதே நாகரிகமற்றதுன்னு. ஒரு அரசியல் கட்சியில் நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கீங்க, நீங்க ஒரு அதாவது ஒரு இயக்கமாக இருந்து செயல்படுவது என்பது வேறு. பொலிட்டிக்கல் பார்ட்டி என்பது எல்லா தரப்பு மக்களினுடைய நன்மதிப்பையும் பெறணும். ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறவங்க இவர் அவர் அப்படிலாம் பார்க்க முடியாது, எல்லாருடைய நன்மதிப்பையும் பெற்றீங்கன்னா தான் நீங்க பொதுவெளியில அரசியலே பண்ண முடியும். நீங்க ஏற்கனவே உங்க கட்சி மீது ஒரு பெரிய களங்கம் இருக்கு, அதை துடைக்கவே உங்களால இது வரைக்கும் முடியல. என்ன களங்கம்? அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, எங்க பார்த்தாலும் கலாச்சாரம் விற்கிறாங்க, எங்க பார்த்தாலும் கள்ள நோட்டு அடிக்கிறாங்க, மிரட்டி பணம் கேட்கறாங்க, மாமூல் கேட்கறாங்க, எங்க தலைவர் பிறந்த நாளை கொண்டாடும், பொதுக்கூட்டம் நடத்தணும், மாநாட்டுக்கு போகணும்னு எல்லா கடையிலையும் சண்டை போடுறாங்கன்னு டெய்லி ஏதாவது ஒரு செய்தி தமிழ்நாடு முழுசும் இப்படி பண்றாங்க, வந்துகிட்டு இருக்கு. சில இடங்கள்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல காசு கொடுக்கறவங்களுக்கு தகராறு நடக்கிறதுல தானே செய்தி வரும். அது சரி, தகராறு நடக்கலைன்னா செய்தி வராது. அப்போ இவங்க போய் அங்க போய் வசூல் பண்ற இடத்துல 100 ரூபா கேட்கற இடத்துல 1000 ரூபா கொடுன்னு கேட்கறது, 1000 ரூபா கேட்கற இடத்துல 10,000 ரூபா கொடுன்னு கேட்கறது. அப்ப அந்த மிரட்டல் இதெல்லாம் வந்து எல்லாரும் போய் புகார் கொடுக்க மாட்டான், அங்கனுக்குள்ள ஏன்னா தெரிஞ்சவனா இருப்பான். காலையில இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா தம்பி, எல்லா அரசியல் கட்சிகளும் இது போல வந்து நிதி திரட்டி தானே நிகழ்ச்சிகள் பண்றாங்க, ஏன் விடுதலை சிறுத்தைகள் மேல மட்டும் புகார் ஆகுதே ஏன்? இல்ல அவங்க வந்து கொடுக்கறத வாங்குறதுல அவங்க நிர்பந்திக்கிறது, எனக்கு இவ்வளவு வேணும்னு கேட்கறது. இப்போ மற்ற கட்சிகள் இப்போ திமுக அண்ணா திமுகவுக்கு நம்ம கேட்கலைனாலும் கூட ஏன்னா அவன் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பான் நமக்கு தேவைப்படுவாங்கன்னு கொடுத்துருவாங்க. இப்போ இவங்க வந்து பெரும்பாலும் எப்படின்னா போய் கடைக்காரனை போய் மிரட்டுறது நிர்பந்திக்கிறது இருக்குல்ல, அதுதான் சிக்கலுக்குள்ளாகும். எல்லா இடத்துலையும் சிக்கலுக்குள்ளாகும்னா சிக்கலுக்குள்ளாகாது. இது மாதிரியான பிரச்சனை எங்காவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் வெளியில வரும். ஆனா பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குது, பொதுவாகவே எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு, அது வந்து நான் அதை போக்குறதுக்கு நான் முயற்சி செய்யறேன்னு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே நிறைய நேர்காணல்ல பேட்டிகள்ல மேடைகள்ல பேசும்போது சொல்றாரு, எங்க கட்சி மேல ஒரு பெரிய அபாண்ட குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டாங்க, நான் அப்படி கட்சியை வளர்க்கவே இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் கட்சியில வளர்றவங்க இந்த நோக்கத்தோடு தான் வளர்றாங்க. அதாவது கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, கட்ட பஞ்சாயத்து சத்தியமா பண்றாங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ணலன்னு யார் சொல்லுவா? அவங்க சொல்லிக்கலாம், வெளியில நாங்க பஞ்சாயத்து எல்லாம் பண்ணலன்னு சொல்லலாம். காலையில எந்திரிச்சா நீங்க இரவு தூங்குறதுக்குள்ள, நான் இப்போ பொய்க்கு சொல்லல எதுக்கும் சொல்லல, எல்லா காவல் நிலையத்திலையும் கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க யாருன்னு கேட்டா விடுதலை சிறுத்தையா தான் இருப்பாங்க. எல்லா மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்துல பிரச்சனை பண்றது யாருன்னா விடுதலை சிறுத்தையா தான் இருப்பாங்க. விடுதலை சிறுத்தைகளினுடைய சுவரொட்டி ஒருத்தரை கண்டிச்சு, ஒரு அரசு அதிகாரியை கண்டிச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல சுவரொட்டி ஒட்டினாங்கன்னா காசுக்காக தான் ஒட்டுவாங்க. மக்களின் பிரச்சனைகளுக்காக, மக்களை பாதுகாக்கிறதுக்காக, மக்களினுடைய இதுக்காக வந்து ஒரு தடவை கூட அவங்க சுவரொட்டி ஒட்டினதுல பணம் வருதுன்னா மட்டும்தான் சுவரொட்டி ஒட்டுவாங்க. இதுல இருந்து ஏதாவது காசு வருமா, இதுல இருந்து ஏதாவது பணம் வருமா, இதுல இருந்து நமக்கு ஏதாவது கட்டிங் வருமா அப்படின்னா மட்டும்தான் விடுதலை சிறுத்தை சுவரொட்டி ஒட்டும், விடுதலை சிறுத்தை போராடும், விடுதலை சிறுத்தை களத்துல நிற்கும். கேட்டா இப்ப இவங்க அதிகமா நீங்க பேசும்போது இந்த படுகொலைகளுக்கு நாங்க தான் வன்கொடுமையில படுகொலைகளுக்கு ஆளாகும் போது பிசிஆர் வழக்கு அது இதுன்னு போட்டு இவங்களை வந்து கைது செய்யணும்னு இவங்க போராடுறாங்கல்ல, அது மக்களினுடைய தேவைக்காக உண்மைக்காகவே போராடுதா விடுதலை சிறுத்தை? இல்லையா? அவங்கள நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, உண்மைக்கே அப்படிதான் போராடுறாங்களா? கிடையாது. அரசாங்கம் அதற்கு வந்து ஒரு நிதி கொடுக்குறாங்க. படுகொலையான பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞராக இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் திட்டமிட்டு படுகொலைக்கு ஆளாயிட்டாங்கன்னா இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்படுறாங்க அப்படின்னா அதுல இருந்து பணம் வரும்.
அரசாங்கம், மத்திய அரசு மாநில அரசும் சேர்ந்து ஒரு தொகை கொடுக்குறாங்க. அந்த தொகையை வாங்கி நீங்க அப்படியே கொடுத்துருவீங்களா? அந்த வீட்டுக்கு கொடுத்துருக்கீங்களா? அதுல ஏதாவது ஒரு காசு வாங்கிட்டு போவீங்களா? வாங்கிட்டு போக மாட்டீங்களா? அப்ப அதுல இருந்து ஒரு காசு வருதுன்றதுனாலதான் நீங்க போய் அந்த இடத்துல நிக்கிறீங்க. அந்த இடத்துல காசு வரலைன்னா நீங்க போய் மக்களுக்காக நின்று பிரச்சனைக்கு போராடிடுவீங்களா? அந்த மக்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு பட்டா கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய அழுத்தத்தை கொடுத்து மக்களின் பிரச்சனைக்காக போராடுறாங்க எத்தனையோ இடத்துல. ஏங்க இங்கங்க சென்னை சிட்டிக்குள்ள இங்க இருந்து செம்மஞ்சேரியிலையும் கல்லுக்குட்டைக்கும் கண்ணகி நகருக்கும் பெரும்பாக்கத்துக்கும் தூக்கி இங்க இருக்கிற ஆதிக்குடிகளை தூக்கி வீசுறாங்கல்ல, ஏன் அவ்வளவு பெரிய போராட்டத்தை வெடிக்கல? ஏன் அவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணல விடுதலை சிறுத்தைகள்? ஏன் அதுக்காகலாம் போராடல? நீங்க களத்துல இறங்கி நீங்க தான் சொல்றீங்க எல்லா பிரச்சனையும் நாங்க தான் வந்து நிற்போம்னு சொல்றீங்க. ஏன் அவங்கள வெளியில ஏற்றும் போதெல்லாம் ஏன் நீங்க பெரிய ஸ்தம்பிக்க வைக்கல? அவங்களுக்காக ஏன் போராடல அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. சரி, நீங்க தான் போராடினீங்க, ஆனா அதை ஏன் நடைமுறைப்படுத்த முடியல? ஆனால் நேற்று இந்த விடயம் வந்து இதாகி இவரை கொண்டு போய் சிறைப்படுத்துறாங்க. மருத்துவமனையில இருந்து இங்க வர்றாங்க, இதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டை ஆஜர்படுத்த கொண்டு போறாங்க. மேஜிஸ்ட்ரேட்ட ஆஜர்படுத்த போகும்போது நாங்க வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை கோர்ட்டுக்குள்ள வச்சு அடிப்போம்னு ஏன் சொல்றீங்க? சொன்னது யாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் டீம். இதுதான் நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் செய்யற வேலையா? நீங்க சொல்லிட்டீங்க, நிர்பந்திச்சிட்டீங்க, உங்க ஆளும் அரசு சொல்லிட்டீங்க, எங்களை கைது பண்ணக்கூடாது, ஏர்போர்ட் மூர்த்தியை சிறைப்படுத்தணும்னு சொல்லிட்டீங்க. மாநில அரசு அதுக்கு இசைவு தெரிவிச்சதுனால தானே கைது பண்றாங்க. ஏர்போர்ட் மூர்த்தியை மட்டும் கைது செய்யறாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்போ உன்னை ஆதரிக்கிறவன் என்ன வேணாலும் செய்யலாம். தமிழ்நாட்டுல என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம், நிலத்தை அபகரிக்கலாம், கொள்ளை அடிக்கலாம், கொலை பண்ணலாம், பொம்பளைய கையை பிடிச்சலாம், என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் உங்களை எதிர்த்து யாராவது பேசுறவங்க, உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறவங்க எதுவுமே செய்யக்கூடாது. அப்படி ஏதாவது செஞ்சா உடனே அது நீ சட்டப்படி நடவடிக்கை எடு. நாங்க என்ன வேணாம் சொல்றோம், சட்டம் தன் கடமையை செய்யும் சொல்றல. அப்ப ஏர்போர்ட் மூர்த்திக்கு இருக்கிற சட்டம் அவங்களுக்கு இல்லையா? சரி, ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செஞ்சீங்க, குற்றம் எவன் அடி வாங்கினானோ, எவன் காயம் பட்டானோ அவன் வெளியில வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கானே. முதல் நாளே இவர் கைதாகிறதுக்கு முன்னாடியே பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த அளவுக்கு கொடுஞ்செயல்ல அவர் இல்ல, பெருங்காயம் இல்ல, இல்லாதனாலதான் வந்து உட்காந்து பேட்டி கொடுக்குற. இல்லாட்டா மருத்துவமனையில இருக்கணும், மருத்துவமனையில இல்லையே. நீதிமன்றத்துக்குள் வைத்து வழக்கறிஞர்கள் வந்து அடிக்கிறதுங்கிறது சட்ட விரோதம் இல்லையா? அது அங்க அவங்க எல்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்க, எங்களை வந்து என்னை கெட்ட வார்த்தையில பேசினாரோ அதனால அடிச்சிட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதென்ன வழக்கறிஞர்களுக்கு என்ன, பேசுறதே பொய் சொல்றது தானே தொழிலே. வழக்கறிஞர்களுக்குன்னு தொழில் என்பது பொய் சொல்றதுதான். ஏன்னா அவங்க கிளைண்ட்டை காப்பாத்துறதுக்காக சட்டத்தில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கோ அதையெல்லாம் கடைபிடிச்சு இதுல ஒரு ஜோடிச்சு ஒரு பொய் சொல்றதுதான் வழக்கறிஞர்களுடைய மிக முக்கியமான தொழில். ஏன்னா வழக்கறிஞர்களுக்கு தெரியும் இவன் தப்பு செஞ்சிருக்கான்னு தெரியும். ஆனா என்னுடைய கிளைண்ட் அவரை நான் காப்பாத்துறதுக்காக 2 பொய்யை சேர்த்து தான் சொல்லுவேன். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, தன்னை தற்காத்துக் கொள்ளுங்க 2 பொய் சொல்ல மாட்டாங்களா? அப்பட்டமாக பொய் சொல்றாங்கன்னு ஊடகத்துக்கு முன்னாடி இவர் தான் அவர் அடிச்சாருன்னு சொல்றாங்க. யாரு? ரஜினிகாந்த் அப்படி சொல்றாரு, நம்ம பாக்குறோம். அதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யறோம், நகைப்புக்குள்ளாக வேண்டியதா இருக்குது. உலகமே பாக்குது, நம்ம மட்டும் பார்க்கல, உலகமே பாக்குது. அப்ப என்ன நினைப்பாங்க, என்னடா இப்படி பட்டப்பகல்ல விடுதலை சிறுத்தைகள் பொய் சொல்லுதுன்னு நினைக்க மாட்டாங்களா? இது அவ்வளவு பெரிய பிரச்சனையா, நாட்டுக்கு மக்களுக்கும் அவ்வளவு பெரிய பிரச்சனையா? அப்ப இதை வந்து நீங்க எவ்வளவு பெரிய தன்மான இழுக்கா பாக்குறீங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையா பாக்குறீங்க. சரி, ரைட்டு, இவரை போய் கொண்டு போய் நீங்க வச்சுட்டீங்க, ஏன் அடிக்கணும்ன்ற மாதிரி சரிங்க. சரி, இது வந்து அவங்க அடிக்கல, நாங்க அப்படிலாம் இல்ல, நாங்க அதெல்லாம் செய்யல, யார் சொன்னா உங்களுக்கு பொய் சொல்றாங்கன்னு சொன்னா ஏன் அவ்வளவு ஃபோர்ஸ் இறக்க வேண்டிய தேவைன்னு இருக்குது? எவ்வளவு பேர் இறக்கியிருப்பாங்க வழக்கறிஞர்களை? அவங்க வந்து 60 வழக்கறிஞர்களுக்கு மேல நேற்று வந்திருந்திருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து. கிட்டத்தட்ட 4 ஏசி உதவி கமிஷனர்கள், 1 டிசி துணை கமிஷனர், இது போக காவலர்கள், ஏர்போர்ட் மூர்த்திக்கு பாதுகாப்பு. இவ்வளவு பெரிய சிக்கலாக உருவாக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. இப்படி எந்தெந்த பிரச்சனைகள்லாம் நீங்க போய் இதெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, பட்டியல் சமூகத்துல ஒரு தலைவன் என் தலைவனை எதிர்த்து பேசக்கூடாது, என் கட்சியை எதிர்த்து பேசக்கூடாது. அப்ப பேசுனா நாங்க உள்ள கூடி அடிப்போம், உன் மேல வழக்கு போடுவோம், உன்னை சிறைப்படுத்துவோம், மிரட்டுறீங்களா? இல்ல, இப்ப நான் என்ன கேட்கிறேன், பட்டியல் சமூகத்துல குறிப்பா பறையர் சமூகத்துல இருந்து இன்னும் ஒரு தலைவர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதுதான் அவங்க நோக்கமே, அதுதான் அவங்க நோக்கம். அப்புறம் எதுக்கு அவருக்கும் என்ன நோக்கம் இருக்குது? நீங்க இன்னைக்கு உட்காந்து ஒவ்வொரு யூடியூபா உட்காந்து அவன் தெரு பொறுக்கி நாய், அந்த நாய் இந்த நாய், அவன் திருட, பிப்பாக்கெட் அடிச்சவன், அவன் மேல செயின் பறிப்பு வழக்கு இருக்கு, அவனை அடிச்சு ஜட்டியோட உட்கார வச்சுட்டாங்கன்னு பேசுறீங்கல்ல. உங்க தலைவரை இழிவுபடுத்தி பேசினார்ல, அப்ப வந்து மக்கள் முன்னாடி இதை பேசி அம்பலப்படுத்தி இருக்க வேண்டியதானே? தலைவரை பத்தி பேசுறாங்க, அப்ப பேசி ஏங்க அவரெல்லாம் சும்மா காழ்ப்புணர்ச்சியில பேசுறாருங்க எங்க தலைவர் மேல, அவர் மேல இந்த வழக்கு இருக்குங்க, அவர் செயின் பறிச்ச வழக்கு இருக்குங்க, அவர் வெளியில இருக்கும்போது நீங்க பேசுறீங்கன்னா அவர் கவுண்டர் கொடுப்பாரு. வித் தரவோட எவிடன்ஸோட கொடுத்துட்டா மக்கள் என்ன செய்வாங்க? எந்த காவல் நிலையத்துல
என்ன வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து தரவோட பேசியிருக்கலாம். பேசிட்டா ஏர்போர்ட் மூர்த்தி என்ன பேசுறத மக்கள் நிராகரிக்க போறான். சரி, அப்ப அவர் தவறான ஆளியா? அவர் வந்து திருமாவளவன் மேல கால், அதாவது இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா கருத்தால எதிர்கொள்ளணும்னு சொல்ல வரீங்க. அவர் அவதூறாவே பேசுறான்னு உங்க கட்சியில கெட்ட வார்த்தை பேசுறவனே எவனும் இல்லையா? இப்ப எவ்வளவு பேர் கெட்ட வார்த்தை பேசி உன கொலை பண்ணிடுவேன், என்னென்னமோ நம்ம வெளியில பேச முடியல, அது பொது வெளியில நம்ம பேச முடியாது, அப்படிலாம் பேசி காணொலி வெளிவரீங்க. அது மாதிரி நீங்களும் பேசிட வேண்டியது அநாகரிகமா? பேசுனதுக்கு பேசுனது சரியா போச்சுன்னு அடிக்க பாயிருங்க. சரி, அவரு திட்டமிட்டு உங்களை அடிக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் மட்டும் ஏன் சின்ன கத்தியை கொண்டு வராரு? பெரிய பட்டா கத்தி கொண்டு வர மாட்டாரா? இல்ல ஒரு 20-25 அடியாட்களை கூட்டு வர முடியாதா? அதுதான் சொல்ல, உங்களை அடிக்கணும்னு நினைச்சிருந்தா அவர் 20-25 அடியாட்களை கூட்டு வர முடியாதா? ஏன் அதுக்கு அவர் தகுதி இல்லாத ஆளா? இல்ல, அதை விட இன்னொரு கேள்வியை வந்து பொது வெளியில நான் வந்து நேற்று தொடர் வண்டியில வர்றேன், தொடர் வண்டியில எல்லாம் மக்கள் வந்து பேசிக்கிறாங்க. என்னன்னா, எதுக்கு வந்து நம்பர் பிளேட் இல்லாத வண்டியில போனாங்க? அப்ப இவங்க திட்டமிட்டு அடிக்கிறதுக்கே போயிருக்காங்க. அத வந்து நம்ம ரெட்பிக்ஸ்ல வந்து கேள்வியா வைக்கிறாரு அவரு. ஃபெலிக்ஸ் வந்து இது ஏங்க உங்க கட்சிக்காரங்க ஏங்க நம்பர் பிளேட் இல்லாத வண்டியில போறாங்கன்னு அதுக்கு ஒரு சிறப்பான பதில் சொன்னார். நானே அசந்து போய், அதாவது வந்து சொன்ன ஒரு பதில் ஒன்று சொன்னானையா நானே அசந்து போகும் அளவிற்கு அப்படின்ற மாதிரி வழக்கறிஞர் ரஜினிகாந்த் சொல்றாப்ல. இங்க அது அவங்க தெருங்க, அவங்க ஊருங்க, அதுக்கு பின்னாடிதாங்க அவங்க வீடு. ஏன் அவன் தெருவா இருந்தா, அவன் ஊரா இருந்தா, பக்கத்துலதான் ஊரா இருந்தா நம்பர் பிளேட் எல்லாம் வண்டி ஓட்டுவியா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அத அவர் எதிர்த்து கேள்வி கேட்கல, இருந்தாலும் அவர் சிரிச்சுக்கிட்டாரு. நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு இன்டென்ஷன் இருந்துச்சா அவருக்கு இன்டென்ஷன் இருந்துச்சா? மக்கள் தான் பாத்துட்டான்ல உங்களுக்கு. அப்ப நீங்க இதை வந்து இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு ஊடகத்துல உட்காந்து அவன் அந்த வழக்குல இருக்கான், அவன் இந்த வழக்குல இருந்தான், எங்க கட்சியில தான் இருந்தான், நாங்க தான் அடிச்சு துரத்தி விட்டோம், அவனா போயிட்டான், இப்படி பல கதைகளை சொல்றீங்க. இந்த கதைகளை எல்லாம் ஏன் ஏர்போர்ட் மூர்த்தி உங்க தலைவரை எதிர்த்து பேசும்போது ஏன் பேசவில்லை? அப்ப பேசியிருந்தீங்கன்னா சரி, மக்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி பேசுறது தப்புன்ட்டு போயிருப்பான். இதுக்காக அடிக்க போவீங்களா நீங்க? சரி, இதை விடுங்க, இது முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கு பிறகு வழக்கு வந்துட்டாங்க, இவங்க அடிக்கணும் முயற்சிறாங்க. போலீஸ் வந்து அவங்க கிட்ட ஒரு பக்கம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, போலீஸ் ஃபோர்ஸ் இறக்குறாங்க. இந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது, நீங்க தான் சொன்னீங்க கைது செய்யணும்னு சொல்லிட்டீங்க, நான் கைது செஞ்சுட்டோம் வச்சுட்டோன்னு. இது ஏன் வந்து இது நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா, இவங்களை வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனுடைய மனைவியையும் அவர் கூட இருக்கிற அர்ஜுன் பாஸ்கர் அவர் 2 பேரையுமே என்ன சொல்லிடுறாங்க, நாங்கள் எக்மோர் கோர்ட்டுக்கு கொண்டு வரோம், நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம்னு சொல்லிடுறாங்க. இவங்க வந்து நின்றுட்டே இருந்திருக்காங்க, ஒரு மணி நேரமா ஆளைய காணோம். இவருக்கு பின்னாடி கிளம்புன வண்டியும் வந்துருச்சு, இவருக்கு முன்னாடி கிளம்புனவங்களும் வந்துட்டாங்க. 1 மணி நேரம் ஆச்சு, என்னடா ஆளை காணாமன்னு பார்த்தா வந்திருக்காரு. அப்புறம் வந்தோடனே அண்ணன் கேட்டிருக்காரு ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன், என்ன தலைவரே ஏன் அவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் நாங்கள் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, யாரோ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்களாம் அசம்பிள்ட் ஆகுறாங்க, ப்ராப்ளம் ஆக போகுது, அதனால நாங்கள் வந்து ஃபோர்ஸ் இறக்குறோம் அப்படின்றாங்க அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா? அது அப்போதான் நமக்கே தெரியுது, அப்போ அசம்பிள் ஆகுறாங்க, ஏதோ பிரச்சனை பண்ண போகிறாங்க, அதனால ஃபோர்ஸ் இறக்குறோம்னா என்ன பிரச்சனை பண்ண போகிறீங்க? என்ன பிரச்சனை பண்ண போகிறீங்க? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அச்சுறுத்தணும், நம்மளுக்கு எதிராக பேசணும், நான் உன்னையெல்லாம் எப்படி அச்சுறுத்த முடியுமோ எல்லா வகையிலும் நான் அச்சுறுத்துவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த டிஜிட்டல் யுகத்துல அச்சுறுத்தல் அரசியல் எடுபடுமா? எடுபடாது. அதுதான் வந்து இன்னைக்கு அம்பலப்பட்டு போய் நிக்குதுன்னு அதான் நான் சொன்னேன், பொது வெளியில அவமானப்பட்டு போய் நிக்குது. அதை பூச்சி முழுகிறதுக்கு என்னென்னமோ பேசுறாங்க. இது உள்ள போயிட்டாங்க, எல்லாம் இதாயிடுச்சு, நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் நிறுத்திடுறாங்க. நிறுத்தினா அரசு தரப்பு ஒரு தரப்பாகவும், அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஒரு தரப்பாகவும், அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்காக பிணை பேசுவதற்கு ஒரு தரப்பும் நின்று பேசுறாங்க. நம்ம கிட்ட வந்து என்னென்ன செக்ஷன் போட்டிருக்கிறோம்னு ஏற்கனவே வந்து நம்மள்ட்ட தகவல் இருந்துச்சு. என்ன தகவல் இருந்துச்சுன்னா, இந்த அதாவது வந்து பொதுவெளியில் ஆபாசமாக பேசுவதல், கொடுங்காயத்தை ஏற்படுத்துதல் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு 2-3 செக்ஷனை போட்டு வச்சிருந்தாங்க. அதை வச்சு நம்ம பேசினா இதே தான் அவங்களுக்கும் போட்டிருந்தாங்க. யாருன்னா எதிர்த்தரப்புக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து நம்ம என்ன நினைச்சா, இது பெரும்பாலும் நம்ம பேசினா மேஜிஸ்ட்ரேட்டே வந்து பெயில் கொடுத்துருவாரு அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணி போய் நின்னோம். இப்ப அரசு தரப்புல நிற்கும் போது அரசு தரப்போடு இணைந்து, இப்ப எப்படி கூட்டணி கட்சி எப்படி விடுதலை சிறுத்தைகள் திமுகவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து முன்னாடி வந்து அவங்க தலையை கொடுத்து அவங்க 2 அடி வாங்கிடுவாங்களோ, அது மாதிரி எங்களை மீறிதான் பக்கம் போக முடியும். இதுக்காக எத்தனை உயிர் வேணாலும் கொடுப்போம், திராவிடத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி முன்னாடி ஓடி வந்து இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்களோட அவங்களும் அசம்பிள் ஆகி, கிட்டத்தட்ட அவங்க விடுதலை சிறுத்தைகளுடைய அசம்பிள் ஆகி கிட்டத்தட்ட மூத்த வழக்கறிஞர்களாக ஒரு 10 மூத்த வழக்கறிஞர்களோடு வந்து ஆஜராகி அவருக்கு பிணை கொடுக்கக்கூடாது, அவர் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டரு, அவர் தொடர் குற்றம் செய்யக்கூடிய ஒரு நபர், அவருடைய வேலையே இதுதான், அவர் கட்ட பஞ்சாயத்து பண்றவர், அவருக்கு வந்து பிணை கொடுக்கக்கூடாதுன்னு மேஜிஸ்ட்ரேட் பேசுறாங்க. பேசினா இவங்க தரப்பு சொல்றாங்க, எங்க மேல என்ன போட்டிருக்காங்களோ அதே தான் அவங்க மேலேயும் போட்டிருக்காங்க, எங்களுக்கு வந்து பிணை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, குறைவான செக்ஷன்ஸ் தான் போட்டிருக்காங்கன்னு சொன்னோன்னே அப்பதான் நமக்கு தெரியுது
எஃப்ஐஆரை ஆல்டர் பண்ணி 307 வழக்கு போட்டிருக்காங்க போலீஸ். ஏன்னா இவரை ரிமாண்ட் செஞ்சே ஆகணும் அப்படின்றது ஒரு நெருக்கடி. அது வரைக்கும் இல்லாத ஒண்ணு ஆல்ட்ரேஷன் பண்ணி 307, அதாவது கொலை வழக்கு போட்டு இவரை எப்படியாவது ரிமாண்ட் பண்ண, அதான் நான் பெயிலபிள் செக்ஷனு. அப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட்னால பெயில் கொடுக்க முடியாது, அதற்கான அதிகாரம் அவங்களுக்கு இல்லை. அது செஷன்ஸ் கோர்ட்ல தான் அந்த அதிகாரம் இருக்குது, செஷன்ஸ் நீதிபதி தான் கொடுக்கணும். அதனால இவர் என்ன பண்ணிடுவாருன்னா ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க மாட்டாரு. அப்போ நமக்கு வந்து ரிமாண்ட் பண்ணி திருப்பி வந்து நீங்க செஷன்ஸ்ல அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார், ரிமாண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ வந்து அது வரைக்கும் நமக்கு தெரியாது, கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிடத்துக்கு 10 நிமிடம் வரைக்கும் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, கண்ணை காட்டி முடிச்சு விடுங்க, ரிமாண்ட் பண்ண சொல்லுங்க, பெட்டியை விட்டு கீழே இறக்குங்க, அவரை கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி கண்ணை காமிச்சு அரசு தரப்பு வழக்கறிஞர். அவனை இவர் வந்து அண்ணன் வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. சொன்ன வாங்க போகணும், ஆர்குமெண்ட் நடந்துக்கிட்டுமே, பெயில் கொடுக்குறாரா ரிஜெக்ட் பண்றாரா தெரிஞ்சுக்கிட்டு போவோம், நீ நில்லுங்கன்னு சொல்லிட்டு இவர் நிறுத்திட்டாரு. மூர்த்தி என்ன நிறுத்தி இருக்கிறார். இது இப்படியே நிறுத்திட்டு அப்புறம் ரிமாண்டுன்னு சொன்னோடனே அண்ணா அப்புறம் வெளில வந்திருக்கிறாரு. ரிமாண்டுன்னு சொன்னதுக்கு பிறகுதான் அவங்க எல்லாருமே ஆசுவாசப்பட்டிருக்காங்க. பாட்டுக்கு வெளியில வந்துட்டாருன்னா, ஏற்கனவே நம்ம அடி வாங்கினதை பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. இப்ப பெயில்ல வேற வெளில போயிட்டாங்கன்னா ஓடி போய் ஒருத்தர் குப்பரை விழுந்தாருல, அதுதான் பெரிய காமெடி ஆகி போச்சு. அது வந்து நம்ம சண்டையில வந்து சிலியாத கட்ட சட்டம் மாதிரி கீழே விழுகாமலாம் சண்டை போட முடியாது. ஓடி விழுவுறது இருக்குல்ல, அது வந்து அவர் வச்சிருந்த அந்த பிளேடு கத்தியை பார்த்து பயந்து போய் ஓடுனவர் தான். அது ஏன்னா தன்னை கிழிச்சிடக்கூடாதுன்னு அச்சப்பட்டு ஓடினேன். ஆனா அவர் தான் பயங்கரமா பிளாக்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி. அப்ப வந்து முடிஞ்சதுக்கு பிறகு வெளியில வந்து எல்லாரும் அப்புறம் அவங்க எப்பவும் போல சாதாரணமா ஆசுவாசப்பட்டுட்டு அப்புறம் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல விரும்புறேன். என்னன்னா, அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு எதிராக ஒரு மூத்த வழக்கறிஞர் வந்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் ஆஜரானார்ல, அந்த வழக்கறிஞர் மேலவளவு முருகேசனுடைய படுகொலை வழக்கு உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு வருது. அந்த வழக்குல அவர் ஆஜராகிறார். இன்றைக்கு இருக்கிறதுல அன்றைக்கு அந்த காலத்துல வருது. அப்ப வரும்போது அவரை அடிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் எதிர்த்தரப்பினர். யாருன்னா மேலவளவு முருகேசனுடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட எதிர்த்தரப்பினர் வந்து அவரை அடிக்கணும்னு முயற்சி செய்றாங்க. இவனை ஆஜராக விடக்கூடாது, அவனை அடிக்கணும் கோர்ட்டுக்குள்ள வச்சுன்னு முயற்சி செய்றாங்க. அந்த நேரத்துல இந்த செய்தி அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் அழைத்த முதல் நபர் யாருன்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி. அப்ப அழைச்சு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் சொல்லியிருக்கிறாரு, இந்த பறையர் சமூகத்திலே ஒரு மாவீரன் நீ ஒருத்தன் தான் மூர்த்தி, நீ தான் எனக்கு பாதுகாப்பா வரணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. என்ன நீ போனா நான் கூட வரேன்னு, ஆளோட வருவேன்னு, உன் மேல எவன் கை வைக்கிறான்னு பாப்போன்னு சொன்ன அதே ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக எந்த பறையர் சமூகத்தினுடைய மாவீரனாக அவர் நினைச்சாரோ அதே ஏர்போர்ட் மூர்த்திக்கு அவர் எய்தாப்புல வந்து பிணை கொடுக்க கூடாதுன்னு பேசுறாருன்னா, எப்படி ஒரு கால சக்கரத்தை திருமாவளவன் என்ற அண்ணனுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் மாற்றி வைத்திருக்கின்றதை பாருங்க. இப்ப நேருக்கு நேரா ஏர்போர்ட் மூர்த்தியை அவர் பார்த்திருப்பாருல்ல. ஆமா, அவர் தானே பிணை கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப இப்ப இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிற அந்த வழக்கறிஞரனுடைய மனநிலை என்னவா இருக்கும்? வீட்டுல போய் நிம்மதியா தூங்கி இருப்பாரு. அது சரி, இது அவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போவாத? நிச்சயமா நிச்சயமா. அப்ப இப்படியே இந்த மனநிலைக்கு நீங்க ஏன் போக வேண்டிய தேவை இருக்கு? விடுதலை சிறுத்தைகளோட பிரதான முழக்கம் என்ன தம்பி? அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 முழக்கம் வச்சிருக்கிறாங்க. சாதி ஒழிப்பே, மக்கள் விடுதலை, அதே போல மகளிர் விடுதலை பேசுறாங்க, தமிழ் தேசியம் பேசுறாங்க. அது 5 மிகப்பெரிய கோட்பாடை வச்சிருக்கிறாங்க. இப்ப நான் சொன்னது போல அதே போல திமிரி எழு திருப்பி அடின்ற ஒரு முழக்கம். திருப்பி அடி என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய முழக்கம். அதான் அண்ணன் பல மேடைகள்லயே சொல்லியிருக்கிறாரு, நீ போய் அடிக்காத, உன்னை அடிச்சா நீ திருப்பி அடி. ஆமா ஆமா, அது வந்து விடுதலை சிறுத்தைகள்ல இருக்கிற பறையர்களுக்கு மட்டும், மற்ற பறையர்களுக்கு கிடையாது. அப்படியா? விடுதலை சிறுத்தைகளை எதிர்த்து அரசியல் பண்ற பறையர்லாம் அதை செய்யக்கூடாது. ஓஹோ. ஆனா அண்ணன் மேடையில பேசும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நல்லா தேன் வாயில நக்கி கொள்ற அளவுக்கு நல்லா சுவையா பேசுவார். எப்படி பேசுவார்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கான முழக்கம் அல்ல இது, இது பொதுவான முழக்கம். எப்படின்னா, இந்த ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டாலும், எவன் மீது அடக்குமுறை ஏவப்பட்டாலும் அவன் திருப்பி அடிக்கலாம் என்கின்ற இந்த பொது முழக்கத்தை நாங்க வைத்திருக்கிறோம்ன்றப்பல அது வந்து ஏர்போர்ட் மூர்த்திக்கு பொருந்தாது. ஏர்போர்ட் மூட்டி திருப்பி அடிச்சா மட்டும் பொருந்தாது. ஆமா, பொருந்தாது. ஏன்னா விடுதலை சிறுத்தை அடிக்கிறாங்க. ஓஹோ, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒடுக்கப்பட்டு பிதுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. சரி, அப்ப வந்து அப்படி வந்த ஆள இன்னொருத்தர் அதே இடத்துல இருந்து ஒடுக்கப்பட்டு பிதுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு மேல வந்து அவர் அடிக்கிறாருன்னா எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்?
வேற யாராவது இது பண்ணா கூட பரவாயில்ல. நீங்க வந்து யார வேணாலும் அடிக்கலாமா? நாங்க அடிப்போம், எங்களுக்கு அதற்கான திருப்பி அடிக்க கூடாது, திருப்பி அவங்க அடிக்க கூடாது, நாங்க மட்டும் தான் அடிப்போம். ஆனா அடிக்கும் போது என்ன சொல்லுவோம்னா, நீங்க அடிக்க வந்தீங்க அதனாலதான் அடிச்சோம் திருப்பின்னு நாங்களா சொல்லிக்கிறோம். ஏன்னா இப்ப எப்படி அப்படி ரஜினிகாந்த் வழக்கறிஞர் பட்டப்பகல்ல போய் சொன்னார்ல, நாங்க வந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தோம், கீழே உட்காந்துருந்தோம், அவர் வந்துதான் எங்களை வந்து கத்தி வச்சு மிரட்டி உன் தலைவனுடைய உயிர் எங்கையில தான், உங்களை எல்லாம் கொலை பண்ணிட வேண்டாம்னு சொன்னாரு. எந்த கத்திய? கத்திய வச்சா. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஆனா அவர் எப்படி இதை வந்து ஜீரணிக்காம பேசினாருன்னு தெரியல. அது ஏன்னா அவர் வழக்கறிஞர்னால அந்த ஏற்கனவே சொன்னது போல அவங்க தொழில் அதை வந்து கரெக்டா அதை கரெக்டா செஞ்சாப்ல. செஞ்சுட்டு ஒருத்தன் வந்து கேள்வி கேட்கிறான். என்ன கேட்டாருன்னா, ஏங்க நாங்க தான் ஃபுட்டேஜ் பார்த்தோம்லங்க, நீங்க என்னங்க அப்படி சொல்றீங்க, இவங்க தான் வந்து அடிச்சாங்க, அதுக்கப்புறம் தானங்க அவர் அடிச்சாரு அப்படின்னு சொன்னேன். இல்ல உங்களுக்கு தெரியாது, அது சந்துக்குள்ள நடந்துச்சு. அந்த டீ கடைக்கு உங்களுக்கு தெரியுமா, அவர் ஏன் 20 அடி அங்கிட்டு தள்ளி போய் காரை நிறுத்தினாரு, அங்க வந்து ஏன் வந்து உங்களை கொலை பண்றேன்னு மிரட்டினாரு. சரி அப்படின்னா ஃபுட்டேஜை கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. நீங்க எந்த பிரஸ், நீங்க எந்த பத்திரிக்கை, இது எங்க கேள்விப்பட்டது மாதிரியே இருக்கு. 10 நிமிஷமா கேட்கிறாப்ல. அதாவது இது ஒரு தடவை கேட்டுட்டு விட்டா கூட பரவாயில்ல, எச்ராஜா கூட 1 நிமிஷத்துக்கு மேல கேட்டதில்ல, அண்ணாமலை கூட 1 நிமிஷத்துக்கு மேல கேட்டதில்ல. சரி 10 நிமிஷமா கேட்கிறாரு. அந்த ஃபுட்டேஜ் 10 நிமிஷம் ஃபுட்டேஜையும் நீங்க எந்த பிரஸ்ங்க, நீங்க எந்த பத்திரிக்கைங்க, நீங்க எந்த பிரஸ், நீங்க எந்த பத்திரிக்கை, உங்க ஐடி கார்டை காட்டுங்க அப்படின்னு 10 நிமிஷமா கேட்டுக்கிட்டே இருக்காப்ல. அந்த ஃபுட்டேஜ் ஃபுல் ஃபுட்டேஜ் யார் வச்சிருக்காருன்னா நம்ம ரெட்ஃபிக்ஸ் எடுத்து வச்சிருக்காப்ல. சரி எவ்வளவு நேரம் தானே கேட்கிறாரு, நானும் பாத்துக்கிட்டு 10 நிமிஷமா கேட்கிறாப்ல. சரி அதுக்கப்புறம் கடைசியில பதிலே சொல்லல, அப்புறம் கிளம்பிட்டாங்க. சரிங்க ரொம்ப நன்றிங்கன்ட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே அவன் அதுல இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஏர்போர்ட் மூர்த்தியால் அனுப்பப்பட்ட நபர், நீங்க ஒரு RSS கைக்கூலி, நீங்க ஒரு பிஜேபி ஆதரவாளர், நீங்க ஒரு சங்கி அப்படின்றாப்ல. யாரன்னா நம்ம பத்திரிகையாளர். சரி நான் என்ன கேட்கிறேன், அவராவே அந்த பத்திரிகை யாரு, அவர் ஒரு மிக முக்கியமான பிரபலமான தொலைக்காட்சியினுடைய பத்திரிகையாளர் தான் அவரு. ஆமா அது அப்புறம் அவங்க கூப்பிட்டு பேசியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க யாரு என்ன இதுன்னு. நான் என்ன சொல்றேன்னா, அவர் சங்கியா கூட இருக்கட்டுமே, அவர் RSS கூட இருக்கட்டுமே, அவர் பாஜகவா கூட இருக்கட்டும், மூர்த்தி அண்ணனுடைய ஆதரவாளரா கூட இருக்கட்டுமே, நீங்க அவர் கேட்ட கேள்வி என்ன, ஆமாங்க நாங்க ஃபுட்டேஜ் வச்சிருக்கோங்க, நாங்க காவல்துறையிட்ட கொடுத்துருக்கோங்க அப்படின்னு நீங்க கடைசியில சொன்னீங்க. நீங்க பத்திரிகையாளர், நீங்க வந்து போலீஸ்ட கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட தேவையான ஆவணங்களை மட்டும் கொடுத்துட்டு நீங்க போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பத்திரிகையாளரை சந்திக்கும் போது பத்திரிகையாளர் கேட்கலாம் செய்வாங்க, உங்க தரப்பு நியாயம் என்னங்கன்னு கேட்கிறப்ப எங்க தரப்புல நாங்க ஃபுட்டேஜ் வச்சிருக்கோங்க. எல்லாரும் பெரும்பாலும் பாக்குறப்ப பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அம்பலப்படுத்திருக்காங்க. காவல்துறையிட்ட காட்டினது யாருக்கும் தெரியாது, காவல்துறை காட்டுமா காட்டாதான்னு தெரியாது. அப்ப மக்கள் முன்னால் அம்பலப்படுத்த வேண்டியது இருக்கு. நாங்கள் நியாயமானவர்கள் என்று காட்ட வேண்டிய தேவை இல்லை. உண்மையா உங்கள்கிட்ட வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவரா வாலின்றிய காரை நிறுத்திட்டு இறங்கி வந்து உங்க தோழர்கள் அந்த பக்கம் உட்கார்ந்தவங்களை வந்து கொலை பண்ணிடுவேண்டான்னு சொல்லி அந்த பேனா கத்தியை காட்டி மிரட்டி இருந்தால், அதற்கான ஃபுட்டேஜ் உங்கள்கிட்ட இருந்திருந்தால் அதை மக்கள் முன்னாடி காட்டி ஏர்போர்ட் மூர்த்தியின் முகத்திரையை கிழிக்கிறது தானே வந்து நியாயமா இருக்கும். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ரவுடி பொறுக்கி அயோக்கிய பைய, நாங்க பாட்டுல பேசாம உட்கார்ந்து இருக்கிறோம், அங்க இருந்து காரை விட்டு இறங்கி வந்து கத்தியை காட்டி மிரட்டுகிறார். இதனாலதான் எங்க பிள்ளைங்க தம்பிங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்திரிச்சு அடிச்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த லாஜிக் வந்து கரெக்டா இருக்கும். அது இல்லாம இப்ப பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கெல்லாம் அங்கதான் நின்றுட்டு இருந்தோம், எங்க கையில நாங்க கேமரா வச்சுக்கிட்டு அவர் எம்எல்ஏ வருவாரு, அவரை நாங்க வந்து பின்தொடர்ந்து போய் வந்து படம் எடுக்கணுங்கிறதுக்காக நாங்க எல்லாம் தயாரா தான் இருந்தோம், அப்போ எங்களுக்கு முன்னாடி நடந்ததை நாங்க படம் பிடிச்சிருக்கிறோம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். சரி இப்ப அந்த இடத்துல உண்மையிலேயே சரி நடக்குது நடக்கல, உண்மையிலேயே இவர் வந்து அங்க வந்து இவங்களெல்லாம் மிரட்டி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, யார இந்த தரப்பை மிரட்டி இருக்கிறாரு வச்சுக்கோங்க, மூர்த்தி என்ன கீழே இறங்கி வந்து உங்களோட கொலை பண்ணிட வேண்டாம் அப்படின்னு மிரட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். பத்திரிகையாளர் முன்னாடி நீங்க 7-8 பேர் சேர்ந்து அடிச்ச போது அங்கேயும் அடிக்காம இருந்துருப்பீங்க, இன்னும் கூடுதலா ஆள் இருந்துருப்பீங்க. உங்க தெருன்னு வேற சொல்றீங்க, நீங்க எப்பவும் டீ குடிக்கிற இடம்னு சொல்றீங்க, அங்க பல பொருட்கள் கூட கிடைச்சிருக்கலாம், அங்க இருக்கிறத வச்சு நீங்க அடிக்காம இருந்திருப்பீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப நீங்க ஏதோ ஒரு செய்தி நடந்திருக்கு, அவர் காரை நிறுத்திட்டு போறதை நீங்க பார்த்துட்டு இந்த நம்பர் பிளேட் இல்லாத வண்டியெல்லாம் எடுத்துட்டு வந்து ஓரமா நிறுத்தி நீங்க அடிக்கிறதுக்காகவே பிளான் பண்ணி வந்திருக்கீங்க. புரியுது. அப்ப நீங்க திட்டமிட்டு செய்யப்பட்ட செயலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அப்ப நீங்க திட்டமிட்டு செயல்படும் போது நீங்க என்ன செய்வீங்கன்னா, இப்ப அங்க வந்து டீ குடிக்கிற மாதிரி டீ குடிச்சிட்டு அங்க அசம்பிள் ஆகி போகும்டான்னு அப்புறம் அங்க இருந்து வந்து நீங்க சண்டைக்கு வந்திருப்பீங்க. இதுதான் நடந்திருக்கும். சரி இந்த பிரச்சனை நடந்து 1 மணி நேரத்துல போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களே எப்படி? அதானே
குறைந்தபட்சம் ஒரு பிரச்சனை ஆயிருது, இவர் கத்தி வச்சு கீறிடுறாரு, அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கணும், மருத்துவமனையில் சேர்த்தவொடனே எத்தனை தையல்னு தெரியணும், தையல் போட்டவங்களெல்லாம் பார்க்கணும், அதுக்கப்புறம் தானே நீங்கள் தையல் போட்டவன 1 மணி நேரத்துக்குள்ள எப்படி அவனுக்கு தையல் போட்டு அவனோட மயக்க நிலை சரியாகி அவனை திருப்பி கூட்டு வந்து அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் கேட்டு அவன்கிட்ட எழுதி வாங்கி 1 மணி நேரத்துக்குள்ள கமிஷனரை போய் பார்க்குறீங்களா எப்படி? ஓஹோ. அப்ப இதுக்கான கால இது இருக்குல்ல. ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா என்ன செய்வோம், ஒன்னு லோக்கல் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அப்படி அதான நியாயம். முதல் எடுத்த உடனே லோக்கல் ஸ்டேஷன்ல போய் கொடுப்போம். நீங்க எடுத்த உடனே நேரா டிஜிபி இவர் கமிஷனரை போய் பாக்குறீங்களே, அது சரி. அப்ப இதுல கமிஷனருக்கு ஒரு உடந்தை இருக்கும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இல்ல ஒட்டுமொத்த அரசுக்குமே இதுல சம்பந்தம் இருக்கு அப்படிங்கும்போது கமிஷனருக்கு மட்டும் இல்லாம இருக்குமா? அப்ப நீங்க இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, கூடுதலா எந்த பகுதியில கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, எந்த இப்ப ஒரு உதாரணத்துக்கு எந்த ஜூரி ஸ்டேஷன்ல ஒரு அக்கரன்ஸ் நடக்குதோ அந்த ஜூரி ஸ்டேஷன்ல தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க, அந்த ஜூரி ஸ்டேஷன்ல உள்ள போலீஸ் தான் கைது பண்ண வரும். நீங்க ஏன் மயிலாப்பூர்ல உள்ள இன்ஸ்பெக்டரையும் மெரினா பீச்ல உள்ள இன்ஸ்பெக்டரையும் கூட்டிக்கிட்டே வந்தீங்க? இவரை கைது பண்ணது மயிலாப்பூர் இன்ஸ்பெக்டர் ஏன் கைது பண்றாரு? அவருக்கும் அந்த ஜூரி ஸ்டேஷனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது சரி, அது சரி. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்லி இவரை கைது பண்ணணும், எப்படி கைது பண்ணணும்னு நீங்க முடிவு பண்றீங்க, திட்டம் பண்றீங்க. அவர் எங்கேயும் ஓடிலாம் போகல, நீங்க கேட்ட உடனே வாங்க நம்ம போவோம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாரு. அவர் நினைச்சிருந்தா தலைமறைவாகி பிணை கூட போட்டிருக்கலாம். நம்ம மேல கொலை முயற்சி வழக்கு போடுவாங்க, இந்த மாதிரி ஆகும், கட்டாயம் நம்மளை கைது பண்ணுவாங்கன்னு நினைச்சிருந்தா, பயந்திருந்தா அவர் என்ன பண்ணி இருந்திருப்பாரு? அவர் அங்க இருந்து கிளம்பி ஒரு 5-6 யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்து தான் வீட்டுக்கே போனாரு. சரி சரி சரி. அப்ப அது மாதிரியான ஒரு நபர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். நீங்க இந்த விஷயத்த இவ்வளவு பதட்டப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனா நான் இன்னைக்கு இன்னொரு விடயத்தை நான் பார்க்குறேன். நான் நேற்று வரைக்கும் முந்தானத்து வரைக்கும் கூட ஒரு செய்தியை பதிவு பண்ணல, இன்னைக்கு நான் செய்தியை பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னன்னா, அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட 6, 7, 8, 9 4 நாட்கள் ஆகுது. இது வரைக்கும் ஒரு கண்டன அறிக்கை இல்லை, ஒரு செய்தியாளர் சந்திப்பு இல்லை, யாரையும் சந்தித்து இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், இது எங்கள் கட்சியின் மீது தொடுக்கப்பட்ட போர் அப்படின்னு அவர் வருத்தம் தெரிவிக்கல. இல்லை, அவங்க கட்சியை தாக்குதல் நடத்துனதுக்கு கண்டனம் கூட தெரிவிக்கலை. அப்படின்னா இதில் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஒருவேளை உடன்பாடு இல்லாமல் 2ஆம் கட்ட தரத்தில் உள்ளவங்க தங்களை முன்னிறுத்திக்கணும், தங்களை நிலைநிறுத்திக்கணும்ன்ற, தங்களை பேர் வாங்கிக்கணும்ன்றக்காக சில விடயங்களை செய்தாங்களான்ற ஒரு சந்தேகமும் இருக்குதுன்னு நான் இதில் பார்க்கல. இல்லை, பொது வெளியில் இன்னைக்கு என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொல்கிற அந்த செய்தியை முன் வச்சு இதில் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது, அவரை திமுக அவர் கட்சியில் இருக்கிறவர்களை வச்சுக்கிட்டு அவரை தரம் தாழ்த்தணுங்கிறதுக்கான ஒரு செயலாக தான் இதை செஞ்சுருக்கிறாங்க. இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தலைமை பீடத்தில் இருக்கிறீங்க, இது உங்கள் கட்சியை நோக்கி தான் வரும். எவன் தப்பு செஞ்சாலும் எந்த மூலையில் யார் தப்பு, தலைவரை நோக்கி தான் வரும். விடுதலை சிறுத்தைகள் தான் வருமே தவிர, அண்ணன் தொல் திருமாவளவன் நான் எதுவும் சொல்லலைன்னு சொன்னாலும் அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாதுன்னு சொன்னால் கூட அவர் தான் பொறுப்பேற்றாகணும். ஏன்னு சொன்னால் கட்சியை நோக்கில அது வருது அந்த குற்றச்சாட்டு. அப்போ வரும்போது அது அண்ணன் தான் சொல்லணும். அண்ணன் உண்மையிலேயே வேற யாராவது ஒருத்தர் தாக்குதல் நடத்தியிருந்தாங்கன்னா கட்டாயம் அண்ணன் கண்டன அறிக்கை கொடுத்துருப்பாங்கல்ல, கொடுத்துருப்பாங்கல்ல. அப்ப இதை செய்ய அதை செய்ய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது நிகழ்ச்சிகள்ல பார்க்கும்போதோ இதுல பண்ணும்போதோ கட்டாயம் அலைபேசியில நேரலையில பேசிடுவாருன்னு. நிச்சயமா அவருடைய அண்ணன் தொழில் ட்விட்டர்ல பதிவு போடுவாருன்னு, நேரலையில பேசிடுவாருன்னு. என்ன பேசுவாருன்னா, நான் எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வேலையா இருந்தா கூட, அன்பார்ந்த தோழர்களே, நான் இந்த மாதிரி இருக்கிறேன், இந்த மாதிரியான செயல் நான் ஏற்புடையதல்ல, அவர் மீது நமக்கு நிறைய காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் கூட அவரை நாம் பொதுவெளியில் வைத்து தாக்குதல் நடத்தினது வருத்தத்துக்குரியது, அது கண்டனத்துக்குரியது. அதே போல் அவருடைய நம்ம கட்சிக்காரர்களை அவர்கள் தாக்குனதும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மிக உயர்ந்த இடத்துக்கு போயிருப்பார். அண்ணன் தொல் திருமாவளவன் ரொம்ப கவனம் பெறுகிற இடத்துக்கு போயிருப்பார். ஏன்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல கூட அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் தரந்தாழ்த்தி போயிருப்பார். என்னன்னா, என்னதான் இருந்தாலும் இவ்வளவு உயர்ந்த ஒரு பண்புள்ள ஒரு மனிதனை நீ இருக்க, அவருமே அடுத்த தடவை பேசுறதுக்கு யோசிப்பாரு. ஆமா, நிச்சயமா. என்ன செய்வாருன்னா, சரி எதுக்குடா அவரை பத்தி, ஏன்னா நம்ம அந்த நேரத்துல நம்மள தாக்குதல் நடத்துறோம்னா அவர் தான் கண்டிச்சாரு, அவரே போய் ஒரு இடத்துல பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க, ஏங்க நீங்க உங்க மேல அடிக்க வந்தவங்களா அவங்கள கண்டிச்சார்லங்க, அவர் ஜனநாயக முறைப்படி தானங்க இருக்காரு, நீங்க ஏங்க இது பண்ணல. எனக்கு அதுல ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் இருந்து கொண்டு இருக்கிறது. அண்ணன் வாய் திறக்காமல் இருப்பதும் மௌனம் காப்பதும், ஏதோ ஒன்று அந்த கட்சிக்குள் ஏதோ ஒன்று அவரை சுற்றி அவருக்கு தெரியாமல் திமுக ஏதோ ஒரு காய் நகர்த்தி கொண்டு இருக்கிறதுன்னு பாக்குறேன். அதே போல அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான முகங்களாக இருக்கிறவர்கள் யாரும் வாய் திறக்கல. அண்ணன் அதே போல ரவிக்குமார் அவர்களும் இதே போல ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால், கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் பதிவு போடுவாங்க, கண்டிப்பாங்க. நான் அதை பார்த்துருக்கிறேன். அதே போல அவங்களும் வாய் திறக்காம இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு
இந்த கட்சிக்குள் ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது, ஏதோ மௌன சண்டை நடந்து கொண்டு இருக்கிறதுன்றதை நான் கவனிக்கிறேன். அது என்னென்ன, அது அவங்க கட்சியில இருந்து பொது வெளியில் அது வந்துச்சுன்னா நம்ம கட்டாயம் அதை பற்றி பேசுவோம். அது வரைக்கும் நம்ம பேசுவோம்னா அங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு நமக்கு தெரியும், அதை நம்ம பொது வெளியில் பேச வேண்டியதில்லை. ஆனால் ஒருவேளை அது வீதிக்கு வந்தது என்றால் கட்டாயம். இப்படி தன்னை விமர்சிப்பவர்களை பொது வெளியில வச்சு அடிக்கிறதுனால அல்லது உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுறதுனால அவங்க வாயை அடைத்து விட முடியுமா? அதெல்லாம் முடியாது. இப்போ என்னன்னா, இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி என்ன பேசுறாரு, வெளிப்படையாக ஏர்போர்ட் மூர்த்தி என்ன பேட்டிலாம் கொடுக்கறதுனால தெரியுது. ஒருத்தர் கரிகாலன்னு சொல்லி அண்ணனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தவர் கூட இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க கட்சியில், புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு கட்சிக்கு விடுதலை சிறுத்தைனா யாரும் தெரியுமானா, அவனை பொழைக்க வந்தவன், இந்த கட்சியை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு வந்தவன். உண்மையிலேயே கட்சிக்கு உழைச்சவன் பல பேர் இருக்கான், அவெல்லாம் அமைதியாக இருக்கான். அவெல்லாம் எந்த பொறுப்பும் இல்லாமல் இந்த கட்சியை பயன்படுத்த முடியாமல் இருக்கிறான். அவனுடைய வாரிசுகள் பள்ளி ஃபீஸ் கட்ட முடியாமல், கல்லூரிக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் எத்தனையோ விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, எனக்கு தெரியும். அந்த இடத்துல கரிகாலன்னு ஒருத்தர், கோயம்பேடு கரிகாலன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்போ தொடர்ச்சியாக எழுதி கொண்டு இருக்கிறார். என்ன எழுதுறாருன்னா, அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களினுடைய நடவடிக்கையை அவர் என்னென்ன வேலை செஞ்சுருக்கிறாரு, ஏன் இப்படி இருக்கிறாருன்றத தொடர்ச்சியாக எழுதி கொண்டு இருக்காரு. அவர் யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சுச்சுன்னா அவரையும் ஏதாவது செய்யணும்னு போவாங்க. அப்போ அது போல என்னன்னா, அதை அவர் விரும்ப மாட்டார், விரும்புகிறாரோ விரும்பலையோ, ஆனால் அவர் அதை செய்யணும்னு நினைக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு கவனம் பெறுங்கிற இடத்துல அவர் இருக்கிறார். ஏன்னு சொன்னால், இந்த ஊடக வெளிச்சத்துக்காக இயங்கிய கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள். ஒரு காலகட்டத்தில் ஒரு துண்டு செய்தியாக கூட விடுதலை சிறுத்தைகளை போட மாட்டாங்க. இன்னைக்கு அண்ணன் தொல் திருமாவளவன் நடந்தா நியூஸு, போனா நியூஸு, நின்னா நியூஸு, ஒரு கூட்டணியவே மாற்றி அமைக்கிற இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்கிறாருன்னா, அது மிக முக்கியமாக செய்தி கவனம் பெறுகிற இடத்துக்கு வந்திருக்கும் போது இப்படி ஒரு இழிவான செயல், இந்த மாதிரியான ஒரு செயல் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களினுடைய 30 ஆண்டு கால உழைப்பை ஒரு 10 ஆண்டுகள் பின்தணிருச்சுன்னு நான் பார்க்குறேன். மிக்க மகிழ்ச்சி தம்பி. இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல், அவர் மீது அரசாங்கம் ஒருதலை பட்சமாக எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை, இவற்றையெல்லாம் குறித்து விரிவாக பேசுனீங்க. சோழன் சொல்வீச்சு சார்பில் உங்களுக்கு நன்றி தம்பி. வணக்கம்.